சென்னை மயிலாப்பூரில் உள்ள தனியார் விடுதியில் தென் சென்னை தொகுதிக்கான தேர்தல் வாக்குறுதிகளை பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்டு வருகிறார். அதனை இப்போது பார்க்கலாம். மழை நீர் கழிவுகள் எப்படி இதுல சில இம்பார்ட்டன்ஸும் கொடுத்திருக்கேன். இப்ப மும்பைல ஒரு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கடலுக்குள்ள எப்படி கொண்டு அந்த ஸ்டாம் வாட்டர் விடுறாங்க. அத மாதிரி எந்த பெரிய திட்டமோ விஞ்ஞான பூர்வமான திட்டமோ தொலைநோக்கு திட்டமோ எந்த திட்டமும் தமிழகத்துல மேற்கொள்ளப்படவில்லை என்பது மிக மிக கவலை அளிக்கக்கூடியது. ஆனால் குற்றம் சாட்டுவதிலே இருக்கிறார்களே தவிர எதற்கு மழை வருகிறது என்று அதை ஆராய்ந்து அதை நீக்குவதற்கு இந்த அரசாங்கம் எந்தவித முயற்சி மேற்கொள்ளவில்லை. அதனாலதான் இப்ப எங்களை போன்றவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் மத்தியிலும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் தான் பிரதமராக வருவார்கள். அதனால் நாங்க விஞ்ஞான பூர்வமாக சில திட்டங்களை கொண்டு வைப்போம். புதுச்சேரியில நார்வேல இருந்து ஒரு குழுவை வர வைத்து சில ஆலோசனைகளை நடத்தணும். அத மாதிரி சுற்றுச்சூழலையும் மக்களின் அடிப்படை தேவைகளையும் சரி செய்வதற்கான அத்தனை முயற்சிகளையும் நான் மேற்கொள்வேன் என்பதை நான் தெரிவித்தேன். நீங்க எல்லாரும் ஏதோ நான் ஆளுநரா இருக்கும்போது தமிழகத்தை பத்தி சிந்திக்கலன்னு நினைக்க கூடாது. ஆளுநரா இருக்கும்போது என் மனது முழுசும் தமிழகத்தை நோக்கிதான் இருந்தது. இதுல முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர் ராவ்கிட்ட பதவி ஏற்ற உடனேயே இந்த கோதாவரி தண்ணீரை பற்றி நான் படித்திருக்கிறேன். கோதாவரி கடலில் கலக்கும் கோதாவரி தண்ணீர் மட்டும் சென்னைக்கு கொடுக்கப்பட்டால் சென்னை முழுவதுமாக உள்ள குடிநீர் பிரச்சனை முற்றிலுமாக தீர்க்கப்படும் என்று விஞ்ஞானம் சொல்கிறது. அதற்கான ஆராய்ச்சி சொல்கிறது. அது ஏற்கனவே உறுதிப்படுத்தப்பட்ட ஆராய்ச்சி. அதனால அவர்கிட்ட நான் கேட்டு அப்பொழுது இங்கே உள்ள அதிமுக முதலமைச்சர் அவர்களிடம் பேசி 2 அமைச்சர்களையும் அங்க பேச வைத்தேன். ஆனா அதற்கப்புறம் அரசியல் ரீதியாக சில பிரச்சனைகள் இருந்தனால் நிறைவேற்றப்படவில்லையே தவிர இன்று கூட என்னால் நான் அங்கே ஆளுநராக இருந்த அந்த அனுபவத்தினால் எனக்கு அங்கீகாரம் நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் நிச்சயமாக போய் இங்கே உள்ள அரசாங்கத்தையும் ஊக்கப்படுத்தி மத்திய அரசாங்கத்தையும் ஊக்கப்படுத்தி தெலுங்கானா அரசாங்கத்தையும் ஊக்கப்படுத்தி கடலில் கலக்கும் கோதாவரி நீர் நிச்சயமாக தமிழகத்திற்கு கொண்டு வந்து தமிழகத்தில் உள்ள குடிநீர் பிரச்சனை உடனடியாக தீர்ப்பதற்கு நான் சபதம் ஏற்கிறேன் என்று சொல்கிறேன். ஏனென்றால் மயிலாப்பூர் போன்ற வளர்ச்சியடைந்த இடங்களில் கூட காலையில் மக்கள் குடங்களை வைத்து மாறி தண்ணீர் வருகிறதோ இல்லையா லாரி தண்ணீருக்காக மக்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இது நம்ம சென்னையோட இதயம் என்று சொல்லுகின்ற மயிலாப்பூர் போன்ற இடங்களில் லைனா குடம் வைக்கப்பட்டிருக்கிறது.